எண்ணற்ற அருள்களை அளித்தறிந்த நீ இரக்கத்தின் தாயாக, நோயுற்றவருக்கு குணமளிப்பவராக, துன்புறுவோரை தேற்றுபவராக, ஆவிகளுக்கு அழைத்தலும் தருபவராக விளங்குகின்ற உமது திருமுன் விழுந்தாலிட்டு பணிகின்ற என்னை கனிவுடன் பாரும். எனது வாழ்வில் நிகழும் ஆபத்து விபத்துகளை உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் நான் பாத்திரமாக கடந்து செல்லவும், விண்ணப்பத்தில் முடிவுற்ற பெருமொழிகளுக்கு வந்து சேரவும் எனக்கு உதவி புரியும். ஆமென். நவராத்திரம். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். இதுவரை நீதி முடிந்த அனைத்து அருள்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மீது ஒரு நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் எங்களை உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது பாதுகாவலில் வைத்தரணும். சோதனைகளிலிருந்து எங்களை விழுந்துவிடாமல், பாவத்தில் விழுந்துவிடாமல் பாதுகாத்தரணும். துயரங்களில் எனக்கு ஆறுதல் அளித்து, துன்ப நேரங்களில் எனக்கு துணையாக வாரும். இரக்கத்தின் தாயே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களது தேவைகளை அறிந்தவராக என்றும் எங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு இப்போது என் வேண்டுதல்களை எல்லாம் உன் திருமுறை எடுத்துச் சொல்லுகிறேன். உங்கள் தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்லவும். எனது எல்லா வேண்டுதல்களுக்காகவும் உன் திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும்படி உம்மை தாழ்மையுடன் நாடுகிறேன். ஆமென். தந்தையான தூய ஆவியாரின் பெயராலே வானவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. கிறிஸ்துவுள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இறைவனுடைய வருகை கால தயாரிப்பின் காலமான இந்த திருவருகை காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த திருவருகை காலத்திலே நாம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாளின் வாழ்க்கை வழியாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அன்னை மரிதான் திருவருகை கால தயாரிப்பின் ஒரு மாதிரியாய் நமக்கு விளங்குகிறார். எனவே இந்த புனித பணியில இந்த அன்னையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ வரம் கேட்போம். தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், துறைகள், பாவங்கள் பலவீனங்களில் மனம் கொள்வோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் கடந்து செல்கிறார் என்று சொல்லப்படுது. தவியில் மகனை என் இறக்குமையும் என்ற குரல் எழுப்பை கத்தினார். இயேசு நின்று அவனை திரும்பி பார்த்தார். ஏதோ உலகத்தில் இருக்கின்ற பாவங்கள் இறைவனை சந்திப்பதற்கு, இறைவனை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்றன. நாமும் அந்த ஆண்டவரை பார்த்து, தாவீதின் மகனே என் மீது இறக்குமையும் என்று சொல்லுவோம். தாவீதின் மகனே இரக்கம் வையும், நான் ஒரு பாவி. தாவீதின் மகனே இரக்கம் வையும். தாவீதின் மகனே இரக்கம் வையும், நான் ஒரு பாவி.
பாவங்களை மன்னித்து தம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவான தூதரின் அறிவிப்பார் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் உம் வார்த்தையானவர் மனித உலகளுக்கு திருவுளம் கொண்டீரே. அதனால் உண்மையில் அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக் கொள்வோமாக. உமது ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்த்து அருள் கூறுவார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது, சீயோன் மக்களே, எருசலேம் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் இன்னமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதாவர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி நம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதாவரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கமும் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தையை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விதைக்கான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை மேய்ந்த மேய்ச்சலில் வெளியிலும் மேயும் முற்றத்தாலும் சுலகலாலும் ஊற்றப்பட்டு சுவையுறப்பட்ட தீனியை நிலத்தை உடன் ஆலைகளும் கழுதைகளும் இன்னும் கோட்டையை இடித்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானரங்கிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முடிவுகளை கட்டி தம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும். நாளில் நிலவி ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களில் ஒளி திரண்டு வந்தால் ஒன்று திரண்டது போல 7 மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லதே. அவரை புகழ்வதில் இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். வீண்களின் இல்லத்தை எண்ணி இவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். தம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடாதது அறியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவு அளிக்கின்றார். பொல்லாதவரை தலை மட்டும் தாழ்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். Hallelujah.
நகர்கள் சிற்றூர்களில் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை குணங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிந்து கொண்டார். அவர்கள் ஆயிரமில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோடு குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆளுநரான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றிட செய்யுங்கள். தொழுநோயாளரை குணமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். சகோதர சகோதரிகளை ஆரோக்கிய தாயும் அன்பு பிள்ளைகள், ஆரோக்கிய தாயினுடைய புனிதமிக்க நன்னாளிலே மாதத்தின் முதல் சனிக்கிழமையை நாங்கள் கூடியிருக்கின்றோம். இந்த புனிதமிக்க திருத்தலத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், அன்னை மரியாதையாக வெற்றி கொண்ட அனைத்து தாய்களுக்கு நாம் நன்றியடைந்த உள்ளத்தோடு இங்கு கூடியிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அந்த தாயினுடைய மாசற்ற திருஇதயத்தினுடைய அந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுவைக்க வேண்டும். அந்த அன்பினுடைய அந்த ஆழத்தை நாம் உணர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையில அன்னை விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. புனித பிரிசித்தம்மாள் அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது அன்னை மரியாள் தனது அன்பை தனது மாசற்ற அந்த இதயத்தினுடைய அந்த இரக்கத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எல்லாம் பிரிசித்தம்மாள் அன்னையுடைய அன்பையும் இதயத்தினுடைய அந்த மேலான அந்த கொடைகளை பெற்றுக்கொண்டு அனுபவித்த அந்த முடிவை சொல்கிறார். இயேசு தம் திருவுடலின் பாடலினாலும் அன்னை மரியாள் தம் மாசற்ற இருதயத்தின் வேதனையினாலும் துயரங்களினாலும் தாயும் மகனும்
இணைந்து நம் அனைவரின் மீட்புக்காக அவர்கள் துன்புற்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவின் இதயமானது சிலுவையிலே குத்தி திறக்கப்பட்டது. அன்னை மரியாளின் இதயமும் துன்பங்களாலும் வேதனைகளாலும் மாநில மீட்புக்காகவும் அன்னை மரியாளுடைய இதயமும் 7 வியாகுலங்களால் குத்தி திறக்கப்பட்டன. அந்த தாயின் இதயம், அந்த தாயினுடைய இதயம் ஒவ்வொரு மாநிலத்தின் மீட்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் புனித தாமஸ் அக்வீனாஸ் என்ற புனித அழகாக சொல்வார், கடவுள் அவர் மேலுள்ள விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் அதிகரித்துக் கொள்ள இறைவன் நமக்கு அவரிடம் நமக்கு கொண்ட வண்ணமிக்க சிறப்பான கொடை நமது தாய் மரியாதை என்று சொல்வார். ஆக கடவுளின் இந்த விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய காரணமாய் முன்மாதிரியாய் நம் தாய் இருக்கிறார். அவரது வாழ்க்கையில் விசுவாசத்தின் முன்மாதிரி, நம்பிக்கையின் முன்மாதிரி, ஜெபத்தின் முன்மாதிரி, மகிழ்ச்சியின் முன்மாதிரி, பிறரின் முன்மாதிரியாக வாழ்க்கையின் எல்லா விதமான கட்டங்களிலும், வாழ்க்கையின் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாதை நம்மோடு இருக்கிறார், நம்மோடு உடனடிக்கிறார், நம்மோடு வாழ்க்கையை ஒன்றாக கலந்திருக்கிறார். எனவேதான் அன்னை மரியாதையின்றி அன்பு இல்லை. இந்த தயாரிப்பு காலம், இந்த திருவருகை தயாரிப்பு காலம் என்பது அன்னை இன்றி இந்த திருவருகை காலம் என்பது இல்லை. ஏனென்றால் திருவருகை காலத்தில் நமக்கு முதல் முன்னோடியாக இருப்பவர் இந்த தாய் மரியாதை தான். அவரிடம் இருந்துதான் இந்த திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிறது. இந்த திருவருகை காலத்தின் தயாரிப்பு அன்னை மரியாதை ஆரம்பிக்கிறது. அந்த அன்னையுடைய ஆம் என்ற வார்த்தை, அந்த தாயினுடைய ஆம் என்ற அந்த ஒற்றை வார்த்தை இந்த காலத்தை, இந்த தயாரிப்பு காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதன் தாயிடம் இருந்துதான் நமது மீட்பு துவங்குகிறது, ஆரம்பமாகிறது. எனவேதான் அகில உலகத்தை படைத்த தேவன், எவரும் அணுக முடியாத இந்த ஒளிகளை வாழ்ந்த தேவன், அவர் தன்னையே மானிட குலத்தின் மீட்புக்காய் கன்னி மரியாள் என்ற தன் தாயை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய உதரத்திற்குள் அந்த சகாசங்களையும் அடக்கி வைத்திருக்கிற தேவன் அன்னை மரியாதை திருவயத்திற்குள் அடக்கிக் கொள்கிறார். காரணம், அந்த தாயின் ஆம் என்ற வார்த்தை, அந்த தாயின் புனிதம், அந்த தாயின் ஜெப வாழ்க்கை, அந்த தாயிடம் இருந்த பிற அன்பு சேவை, அந்த தாயிடம் இருந்த அபிஷேகம், இவைதான் அன்னை மரியாதை தாயாக தேர்ந்தெடுக்கிற ஒரு பாக்கியம் இறைவனுக்கு கிடைக்கிறது. எந்த ஒரு பிள்ளையும் தன் தாயை தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த தாய்க்கு தான் நான் பிறப்பேன், இந்த தகப்பனுக்கு தான் நான் பிறப்பேன் என்று எவரும் இந்த உலகத்திலே எந்த குழந்தையும் தன் தாயை தேர்ந்தெடுக்க முடியாது, தன் தகப்பனை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் அந்த பேரை பெற்ற ஒருவர் அன்னை மரியாதை மட்டும்தான். இறை மகன் இறைவன் தன் தாயை தேர்ந்தெடுக்கிற பாக்கியம் பெற்றவர் அன்னை மரியாதை. எனவேதான் புனித ஜெத்ரூஸ் என்ற புனித சொல்வார், நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறிய பொழுது அடைந்த மகிழ்ச்சியை பக்தியுடன் நினைவுபடுத்தி என் உதவியை தேடும் எல்லா மாணவர்களுக்கும் நான் உண்மையிலே தாயாக இருப்பேன், தவறாமல் அவர்களுக்கு நான் உதவி செய்வேன், என்றென்றும் அவர்களுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் என்று அன்னை மரியாதை புனித ஜெத்ரூஸ் என்ற புனிதருக்கு காட்சி கொடுத்த பொழுது சொன்ன வார்த்தைகள். ஆக ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த தாய், ஆம் என்று சொன்ன அந்த தாயினுடைய உதவியை, அந்த தாயின் பரிந்துரையை, அந்த தாயின் பாதுகாப்பை நாடுகிறவர்களுக்கு அந்த தாய் அருகில் இருப்பார், அந்த தாய் நமக்கு உதவி செய்வார். அதுதான் தாயிடமிருந்து வெளிப்பட்ட வல்லமிக்க என்றும் அழியாத வார்த்தைகள். அது தாயின் வார்த்தைகள் பொய்யாகாது. ஆனால் அந்த தாயின் பிரசன்னம் நமது வாழ்க்கையிலே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மோடு ஒன்றாக கடந்திருக்கிறது. ஆக இந்த தாய் நமக்கு எதன் முன்மாதிரியாக இருக்கிறார்? இந்த திருவருகை காலத்தில் அனைத்தின் முன்மாதிரியாக நம் தாய் இருக்கிறார். நம் தாய் அன்னை மரியாள் முதலிலே இந்த திருவருகை காலம் என்றாலே தவக்கால், அதாவது தயாரிப்பு காலம். தவக்காலம் என்றால் இறைவன் அவர் தன் வாழ்விலே நம் வீட்டுக்காக என்ன செய்தார் என்பதை நாம்
தியானிக்கின்ற ஒரு காலம். ஆனால் திருவருகை காலம் என்பது இறைவன் என்னிலே என்ன செய்கிறார், என்னிலே என்ன செய்கிறார் என்பதை உணர்த்துகின்ற காலம். இறைவன் எனக்குள் என்ன செய்ய போகிறார், என் வழியாக என்ன செய்ய போகிறார், எனக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை தியானிக்கின்ற, அதற்காக தயாரிக்கின்ற காலம் தான் இந்த திருவருகை காலம். ஆக இந்த தயாரிப்பு காலம், இந்த காத்திருத்தலின் காலம் எவ்வாறு காத்திருக்க வேண்டும்? கடந்த வாரங்களில் எல்லாம் நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டிருக்கிறோம். இரண்டாவது கடந்த வாரத்தினுடைய, அதாவது முதல் திருவருகை கால வாசகங்கள் எல்லாம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருப்பது என்ன? ஜெபம். ஜெபம் நமக்கு முதல் முன்மாதிரியாக இருப்பது ஜெபத்தின் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் ஜெபத்தின் முன்மாதிரி. எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தின் வண்ணம் என்ன, ஜெபத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நமக்கு கொடுக்கின்ற, சுட்டிக்காட்டுகின்ற தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார். ஆக ஜெபத்திலே என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நாம். ஆனால் அன்னை மரியாளின் ஜெபத்திற்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல, யார் கிடைத்தார் என்பதுதான் முக்கியம். அன்னை மரியாளின் ஜெபம் அவருக்கு ஏதோ ஒன்றை கொண்டு வரவில்லை, இறை மகனை கொண்டு வந்தது. அந்த தாயின் ஜெபம் தான் இறைவனை தந்திரத்தில் தாக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை அந்த தாய்க்கு கொடுத்தது. ஆக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்ற பொழுது இறைவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை நாம் உண்மையாக விசுவசிக்க வேண்டும். ஆக ஜெபம் என்பது இந்த உலகத்தின் பொருட்களை அல்ல, இந்த உலகத்தின் படைப்புகளை அல்ல, படைத்தவரை எனக்குள் நான் கொண்டு வந்ததுதான் உண்மையான ஜெபம். அன்னை மரியாளின் ஜெபம், அன்னை மரியாளின் ஜெபம் அவளுக்குள்ளாக படைத்தவரை உருவாக்கியது. நமது ஜெபங்கள் நமக்குள் படைத்தவரை உருவாக்குகிறதா? இல்லை. காரணம் என்ன? நாம் நமது ஜெபங்களில் எல்லாம் படைப்பு பொருட்களை தான் முன்வைக்கிறோம். இது வேண்டும், அது வேண்டும், அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், என் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் மாற வேண்டும், துன்பங்கள் மாற வேண்டும், தோல்விகள் மாற வேண்டும், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இவையெல்லாம் மாற வேண்டும். ஆனால் இவைகளை மாற்றுகின்ற தேவனுக்குள் மாற வேண்டும். இதுதான் ஜெபம். அன்னை மரியாளுடைய ஜெபம் அதுதான். லூக்கா நற்செய்தி 2:19 வாசிக்கிறோம். இந்த இவற்றை எல்லாம் தன் உள்ளத்திலே இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். என்ன காரியங்கள்? கடவுளுடைய நிகழ்ச்சிகளை உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். கடவுளை சிந்தித்துக் கொண்டிருந்தார். கடவுளை சிந்திப்பதுதான், இறைவனுடைய வார்த்தையை சிந்திப்பதுதான், கடவுளுக்கு செய்கின்ற காரியங்களை சிந்திப்பதுதான் ஜெபம். இதுதான் அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம். இரண்டாவதாக அன்னை மரியாள் இந்த திருவருகை காலத்திலே நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? கடவுளுக்காக, கடவுளின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படி என்றால் அந்த வருகை எனக்குள் வர வேண்டும் என்றால், பிறக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே விளங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது அன்னை மரியாள் கற்றுக் கொடுப்பது இதோ உமது அடிமை. ஆம் என்ற வார்த்தை இறை விருப்பத்திற்கு. பல நேரங்களிலே நமது விருப்பங்கள் இறைவனை விருப்பமாய் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை எனக்கு இயேசு தரணும். நான் என்ன நினைக்கிறேன் இப்படி நடக்க வேண்டும். இதுதான் நமது வாழ்க்கையின் ஜெபமாக இருக்கிறது, நமது வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் வாழ்க்கை அது அல்ல. அன்னை மரியாளின் தயாரிப்பு அது அல்ல. அன்னை மரியாளின் வாழ்க்கை என்பது அவருடைய சித்தமின் வாழ்க்கை நிறைவேற்றும். அவர் எனக்கென குறித்திருப்பது என் வாழ்க்கை நடைபெறட்டும். அவர் எனக்கென திட்டமிட்டிருப்பது என் வாழ்க்கை நடைபெறட்டும். எனது விருப்பம் அல்ல, அவர் விருப்பம். எனது விருப்பங்கள் அல்ல, அவர் விருப்பம் நிறைவேறட்டும். ஆக இரண்டாவதாக இந்த திருவருகை காலத்திலே அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற முன் மாதிரி இறைவனின் திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லுவோம். அப்பொழுது அந்த ஆம் என்ற வார்த்தை எனக்குள்ளே இறைவனை கொண்டு வரும், எனக்குள்ளே இறைவனை பிரசன்னமாக மாற்றும், என் உள்ளத்திலே தேவன் பிறப்பார். மூன்றாவதாக விசுவாசம். விசுவாசம் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அன்னை மரியாளுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது, அவர் நம்பினார், விசுவாசித்தார். நிச்சயம் இது நடக்கும் என்று விசுவாசித்தார். லூக்கா நற்செய்தி 3:45 அன்னை மரியாள் என்றால் யார் என்பதை தூய ஆவியானவர் வாயில் இருந்து அந்த ஆவியானவர் எலிசபெத்தை நிரப்பி நாம் கேட்ட வார்த்தை இறை வார்த்தையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே அன்னை மரியாளை பற்றி பல மனிதர்கள் தவறாக பேசுவது உண்டு. அன்னை மரியாள் என்றால் எவரோ என்று அவர்கள் பல்வேறு விதமான காரியங்களை எடுத்துரைப்பதுதான் இறை வார்த்தை என்ன சொல்கிறது? அந்த அன்னை என்றால் யார்? அந்த தாய் என்றால் யார்? கடவுளின் வார்த்தை என்னில் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிற ஆவியானவர் எலிசபெத்தை நிரப்பி அந்த வார்த்தைகள் வெளிவருகிறது. கடவுள்
என்றால் விசுவாசத்தின் தாய். எதை விசுவசித்தார்? இறைவனுடைய வார்த்தையை விசுவசித்தார். ஆக இறைவன் எனக்கு கொடுக்க போகின்ற வாக்குறுதியை வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் என்ற விசுவாசம் அன்னை மரியாதை நாம் மூன்றாவதாக கற்றுக்கொள்கிறோம். நான்காவதாக இந்த தாயிடம் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? இந்த வருகை காலம் என்பது எனக்குரியது அல்ல. இந்த தயாரிப்பு காலம் என்பது எனக்குரியது அல்ல. மாறாக இது பிறருக்குரியது. ஏழை எளியவர்களுக்கு அக்கறை கொள்கின்ற ஒரு காலம் தான் இந்த திருவருகை காலம். பிறர் நலத்தை அன்னை மரியாதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்னை மரியாதைக்கு இதோ உறவினர் எழுசலுக்கு கருவுற்றிருக்கிறார். அது அவருக்கு 6ஆம் மாதம் என்று சொன்னபொழுது அன்னை மரியாதை உடனே விரைந்து செல்கிறார். விரைந்து ஆசிரியத்தில் இருந்து அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு 60 மைல். அந்த 60 மைலே 40 மைல் அன்னை மரியாதை மேலிருந்து கீழாக இறங்கி செல்ல வேண்டும். கர்ப்பமாயிருக்கிற ஒரு பெண்ணுக்கு தெரியும். கர்ப்பமாயிருக்காலே என்ன சொல்லுவாங்க? 3 மாசத்துக்கு எங்கேயும் போகக்கூடாம வைக்கிறாங்க. ஆனால் இந்த தாய் மரியாதை 40 மைல், ஒரு மைலுக்கு 3 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் சருகனாக கீழே இறங்கி சென்றார். இன்னும் 20 கிலோமீட்டர் மேல அப்படியே ஸ்லிப்பா போகும். என்னன்னா மலை நிலையில பாருங்கள், அன்னை மரியாதை விரைந்து சென்றார். எதற்காக என்றால் 40 வயதுக்கு மேலாக ஒரு குழந்தை பாக்கியம் பெற்றாலே அவருடைய உடல்நிலை ஒத்து வராது. அவருடைய கஷ்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் 90 வயதிலே ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு உதவி செய்வது, உடல் இருப்பது அவ்வளவு காரியம். அன்னை மரியாதைய சிந்தனையை பாருங்கள். தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த மகிமையை, அந்த இறைவனை ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் தேவனாய் எடுத்துச் செல்கிறார். அன்னை மரியாதை அவர் அவருடைய உடலிருப்புக்காக அல்ல, அவர் தன்னை கொண்டு செல்வதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை அந்த எருசலேமுக்கு கொண்டு செல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை அவர் அங்கு எடுத்துச் செல்கிறார். அதுதான் அன்னை மரியாதை நமக்கு 6ஆவதாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு முன்மாதிரி. நற்செய்தியை அறிவித்த, நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிவித்த, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற முதல் திருக்குறள் அன்னை மரியாதை, முதல் இறைவாக்கினர் அன்னை மரியாதை, முதல் பணியாளர் அன்னை மரியாதை. அன்னை மரியாதை இயேசுவை எடுத்துச் செல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். வயிற்றில் இருந்த குழந்தை அக்கறைப்பால் துள்ளுகிறது, தூய ஆவியினால் நிரப்பப்படுகிறார். அன்னை மரியாதை இருக்கின்ற இடம் எது தெரியுமா? அன்னை மரியாதை இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இன்று தங்களிலே தூய ஆவியினுடைய அல்லது அபிஷேக சபைகள், அபிஷேகத்துடையவர்கள், ஆவியானவருக்குரியவர்கள், ஆவியின் அபிஷேகம் ஜெபிக்கிறவர்கள், அந்த சபையில் இன்று அழைக்கப்படுகிறவர்கள், அவர்கள் எல்லாம் பொய்யர்கள். காரணம், அன்னை மரியாதை இல்லாத இடங்களிலே ஆவியானவருக்கு வேறு இல்லை. அன்னை மரியாதை அவர் சென்றபொழுது ஆவியானவர் பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த தாய்க்குள் ஆவியானவர் இருக்கிறார். அவர் இருக்கின்ற இடங்களெல்லாம் ஆவியானவரின் பிரசன்னம், அசைவான அபிஷேகம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அன்னை மரியாதையுடைய பிரசன்னம் நிச்சயம் நமக்கு ஆவியானவரின் அபிஷேகத்தை நிச்சயம் கொண்டு வரும். இரண்டாவது, தாய் ஆவியின் அபிஷேகத்தை முழுமையாக பெற்ற தாய். அந்த தாய் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட தாய். ஆக ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் அன்னை மரியாதை இல்லாத சபைகள் எல்லாம் அது சாத்தானுக்குரிய சபைகள் தான். நிச்சயமாக உண்மைதான். ஆக இந்த தாய் இருக்கின்ற இடங்கள் மட்டும்தான் தேவ ஆவியின் பிரசன்னம் செயல்படுகின்ற இடம். அடித்து சொல்கிறேன், விசுவசிக்கின்றார் விசுவசிங்கள், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக இந்த தாய் நமக்கு தூய ஆவியானவரை கொடுக்கிறார். அந்த தாய் அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஜெபித்தார். தாயோடு சேர்ந்து ஜெபித்ததால் தான் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த ஆவியானவர் அக்கினிமயமாய் இறங்கி வந்தார். ஆக தேவ வல்லமை எனக்குள் நிரம்ப வேண்டும் என்றால், அந்த விடுதலையின் ஆவியானவர், சுகத்தின் ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்றால், எனக்குள் ஆவியானவர் தேவை. அந்த ஆவியானவர் பிரசன்னம் எனக்குள் வேண்டும் என்றால், இந்த அன்னை மரியாதை உடலிருப்பு எனக்கு தேவை. இறுதியாக அன்னை மரியாதை நமக்கு கொடுக்கின்ற முன்மாதிரி மகிழ்ச்சியை கொடுத்த, சந்தோஷத்தை கொடுத்த, பிறருடைய முகத்திலே புன்னகையை வரவைத்த அன்னை மரியாதை பிரசன்னம் அக்களிப்பை உண்டாக்கியது. எனவே இந்த திருவருகை காலத்தின் தயாரிப்பு உங்கள் முகத்திலே புன்னகையை வரவைக்க வேண்டும் என்றால், பிறர் முகத்திலே சிரிப்பை புன்னகையை வரவைத்தது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கின்ற பிணக்குகள், சட்டை சச்சரவுகள், மன்னிக்காமை, இவையெல்லாம் மறைந்து போகணும்.
அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துமஸை நாம் கொண்டாட முடியும். கிறிஸ்து இருக்கின்ற இடத்திலே பிரிவினைக்கு வேலை இல்லை, கோபத்திற்கு வேலை இல்லை. கிறிஸ்து பிறக்கின்ற இடத்திலே மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம், சந்தோஷம். எனவே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தாயின் பராமரிப்பிலே நாம் ஒப்புக்கொண்டிருப்போம். அந்த தாயின் பிரசன்னத்திலே நாம் வாழ்வோம். அந்த தாயின் முன்மாதிரியை பின்பற்றி நாம் வாழ்வோம். இதனால் இறைவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தையும் விடுதலையும் சுகத்தையும் தருகின்ற நாளாக நமக்கு தந்திருக்கிறார். எனவே ஒரு நிமிடம் பண்ணிட்டு நமது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த தாய்க்கு நாம் ஒப்படைக்க இருக்கின்றோம். இதோ நம்ம ஒரு நாட்களை அந்த தாயிடம் நாம் எடுத்து சொல்லுவோம். அந்த தாயின் பராமரிப்பு, அந்த தாயின் பரிந்துரையை நாம் இந்த வேலைகளை நாம் நாடுவோம். அந்த தாயை நாம் அடைக்கின்ற பொழுது அவர் மகன் அவரோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். அப்பொழுது அவருடைய மகன் இருக்கின்ற இடங்களிலே அந்த தாய் இருப்பார். அவருடைய அன்புமிக்க ஏதோ வளர்ப்பு தந்தைக்குரிய சூசகத்தில் இருப்பார். எங்கெல்லாம் இந்த திருக்குடும்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவ வல்லமை இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ ஆவியானவர் இருப்பார். சுகம் தருகின்ற வல்லமை ஆவியானவர் இதோ இந்த வேலையை நிரப்பும்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்யும்படியாய் இதோ வரலாற்றுகள் ஒவ்வொன்றையும் இதோ இந்த வேலையை மௌனமாக இந்த வழிபடத்திலே அன்னை மரியாதையோடு இணைந்து ஒப்புக்கொண்டிருப்போம். வானதூதர்கள் இதோ நமது வரலாற்றுகளை தங்களது கரங்களிலே கிண்ணமாய் ஏற்றி இருக்கிறார்கள். அந்த தாயின் பிரசன்னத்திலே இருக்கிறார்கள். இறைவனுடைய பரிசுத்த பராமரிப்பிலே இருக்கிறார்கள். அந்த வல்லமையோடு அந்த நம்பிக்கையோடு என் தாயிடம் கேட்கின்ற வரலாற்றுகள் என் தாயை அழைக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும், எல்லாம் நலமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த வேலையை ஒப்புக்கொண்டிருப்போம். நமது எல்லா விதமான காயங்கள், நமது எல்லா விதமான கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள், நமது வீழ்ச்சி எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டிருப்போம். நமது நோய்களை ஒப்புக்கொண்டிருப்போம். அந்த தாயின் பராமரிப்பிலே, அந்த தாயினுடைய பரிந்துரையிலே நம்ம எல்லாம் இந்த வேலையை ஒப்புக்கொண்டிருப்போம். இதோ ஒரு நேரங்களிலே நமது வாழ்க்கையிலே நாம் நிம்மதியை சேர்ந்திருக்கலாம், தனிமையிலே இருந்திருக்கலாம், அல்லது யாரும் இல்லை என்று நினைத்திருக்கலாம். அந்த தேவ வல்லமையிலே அப்பாவை நோக்கி நாம் சொல்வோம். அந்த தாயின் பரிந்துரையை இந்த வேலையை நாம் கேட்போம். அந்த தாயின் வழியாக இதோ இந்த வேலையை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நமது காயங்களை சுகப்படுத்தப்படும்படியாய், நம் கண்ணீர்கள் துடைக்கப்படும்படியாய் நம்ம எல்லாம் ஒப்புக்கொண்டிருப்போம். தேவ வல்லமை இதோ இந்த வேலையிலே இந்த இடம் முழுவதும் பிரசன்னமாகட்டும். தேவ வல்லமை, பரிசுத்த வல்லமை, இந்த அன்னையுடைய பரிசுத்த இந்த பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் சுகமளிக்கின்ற தேவ வல்லமையால் இந்த வேலையை நிரப்பும்படியாய் நாம் நம்மை ஒப்புக்கொண்டிருப்போம். அந்த பரிசுத்த வல்லமை இதோ தேவ வல்லமையோடு நிரப்பும்படியாய் இதோ தேவையை ஒப்புக்கொண்டிருப்போம். நமது கண்ணீரை ஒப்புக்கொண்டிருப்போம். நமது கவலைகளை ஒப்புக்கொண்டிருப்போம். நமது காரியங்களை ஒப்புக்கொண்டு செல்வோம். இயேசுவே என்னை சுகப்படுத்தும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்குள்ளாக வாழும் ஆண்டவரே. என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே. என் கண்ணீரை துடைத்தரும் ஆண்டவரே. அப்பா உமது வருகை என் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். என் கவலைகளை இணைத்துக் கொள்ளட்டும். என் நோய்களை சுகப்படுத்தட்டும். என் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள், தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும்படியாக நான் சொல்கிறேன் ஆண்டவரே. திருமண தடைகள் உடைக்கப்படட்டும். வேலைகளில் தடைகள் உடைக்கப்படட்டும். குழந்தை வாழ்க்கையில் இல்லாத தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் எல்லாம் சுகப்படுத்தப்படும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த பிரசன்னத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்வோம்.
கட்டுகள் உடைக்கப்படட்டும். இவ வல்லமை கடந்து போகட்டும். இவ வல்லமை கடந்து போகட்டும். வல்லமை 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 ஆண்டவரே, அனைவரான கல்வியின் வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்த உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இப்படி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்புக் கொடுத்த பணிகள் நினைவுக்கு கொண்டு வந்தது. எனவே காணிக்கைகளை ஏற்று இவற்றை உமது வல்லமையால் மீட்பினால் அடையாளமாக மாற்றியதும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்கள் யாரும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை எழுப்புங்கள். நன்றி ஆண்டவரே, உயர்வான தந்தையே, என்றென்றும் உன்னை எல்லாம் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான உண்டவரையாய் வளர்த்த நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினருக்கெல்லாம் அந்த உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாக்கி தமது கனிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். உம் திருமுன் எக்காலத்திற்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன்
ஆண்டவரே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பகலவட உணவு கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய இணையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதனை நினைவாக செய்யுங்கள். வாழ்க்கையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியருடைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நிறைய உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோவுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் முன்னேற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கடைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருள்ள உம்மை மன்றாடுகிறோம். Yeah.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவ்விற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது நிறுவனத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை மகிழ்வோடு இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிறவர். நிசபரியத்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். நான் தகுதியற்றவன்.
அறிவிப்புகள் இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு அன்னை பிறப்பு பெருவிழாவை நாம் விமரிசையாக கொண்டாட முடியாத காரணத்தினால் வருகின்ற 8ஆம் தேதி அதாவது அன்னை நம்மளோட பெருவிழா அன்று நமது பேராலயத்தை திருவிழாவாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. இதை முன்னிட்டு 3 திருதினங்கள் நடைபெறும். இன்று மாலை அதாவது 5/12/2020 இன்று மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை பவனில் தொடர்ந்து தமிழ் திருப்பலி நடைபெறும். நாளை 6ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை பவனில் தொடர்ந்து ஆங்கில திருப்பலி நடைபெறும். திங்கட்கிழமை 7ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை பவனில் தொடர்ந்து கன்னடத்தில் திருப்பலி நடைபெறும். 8ஆம் தேதி திருவிழா நாளான அன்று காலை 6 மணிக்கு ஆங்கிலத்திலும் 7 மணிக்கு தமிழிலும் 9 மணிக்கு கன்னடத்திலும் 11 மணிக்கு தமிழ் திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை பவனில் நடைபெறும். தொடர்ந்து திருவிழா திருப்பலியானது மும்மொழிகளில் நமது பேராயர் அவர்களின் தலைமையில் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, அன்று நமது பேராயர் அவர்களுக்கு குருத்துவ ஆண்டு நினைவு விழா. எனவே அன்று அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஆண்டு அன்னைக்கு அறிவிக்கப்படுகின்ற சேவைகளுக்கான முன்பதிவு இந்த மாதம் வருகின்ற 10ஆம் தேதி வியாழன்று காலை முதல் மதியம் வரை நடைபெறும். அடுத்த ஆண்டு அன்னைக்கு அறிவிக்கப்படும் சிலையை காணிக்கையாக அளிக்க விரும்புகின்றவர்கள் 10ஆம் தேதி சிலையை கொண்டு வந்து முன்பதிவு செய்து கொள்ளவும். இதோ கல்வி கடவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருமணம் என்றும் எங்களின் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உங்கள் மகனுடைய தாயின் நினைவு நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவுமாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடைய ஆளுமை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். நமது இல்லத்தில் இருக்கின்ற நோயாளிகள், முதியோர்கள், மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளும் சுகம் பெற வேண்டும் என்று இதனை நாம் நம்பிக்கையோடு செலுத்துவோம். ஆண்டவரே, உடல் நோயாளர்களுக்கும் உமதோடு இணைப்பார்கள். இது உண்டாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். அங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தபடி அது புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுகிறோம், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட